தொடர்பான அடிப்படை தரவுகள் எழுதப்படும். அதாவது மாணவர்களுடைய பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் என்னவென ஆராய்ந்து அவற்றில் 3வது மாதிரியில் குறிப்பிடுகின்றோம். மாதிரி 4 இலக்கிய உசாவுரை இடம்பெறுகின்றது. அதாவது மாணவர் தொடர்பாக நாம் இனங்கண்ட பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே வேறு ஆய்வாளர்கள் செயல்நிலை ஆய்வுகள் மூலமாகவோ புத்தகங்கள் மூலமாக எழுதியுள்ள விடயங்களை ஆராய்ந்து அறிந்து அவற்றிலிருந்து எமது ஆய்விற்கு நாம் எடுத்துக்கொண்ட விடயங்களை எந்த புத்தகத்தில் இருந்து என்ன வகையான விடயங்களை பெற்றுக்கொண்டோம் என்பவற்றை இவ்வட்டவணையில் குறிப்பிடுகின்றோம். மாதிரி 5 ஆனது அடிப்படை தலையீட்டு செயற்பாட்டு திட்டம். அதாவது ஒரு மாணவர்களிடம் நாம் எடுத்துக்கொண்ட பிரச்சனைகளை எவ்வாறு நாம் தீர்க்க போகின்றோம், அவற்றிற்கு எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள போகின்றோம் என்பவற்றை பாடத்திட்டமிடலில் குறிப்பிடுவது போன்று இங்கு அட்டவணையினூடாக குறிப்பிடுகின்றோம். அதுவே மாதிரி 5 ஆகும். மாதிரி 6 என்பது அடிப்படை தலையீட்டு செயற்பாட்டு திட்டம் பிரதிபலிப்பு குறிப்புகள். அதாவது முதலாவது சுற்றினை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது என்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டோம் என்பதை இந்த பிரதிபலிப்பு குறிப்புகளில் எழுதுவோம். முதலாவது செயற்பாட்டினை மேற்கொள்வோம், அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை மாதிரி 6 அதாவது அடிப்படை தலையீட்டு செயற்பாட்டு திட்டத்தின் பிரதிபலிப்பு குறிப்புகளில் எழுதுவோம். அதன் பின்னர் மாதிரி 7 ஆனது முதலாவது மூல் திட்டமிடல். முதலாவதாக செயற்பாட்டினை மேற்கொள்கின்றோம், அதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பிரதிபலிப்பு குறிப்புகளில் குறிப்பிடுகின்றோம். அதில் ஏற்பட்ட பிரச்சனையை மீண்டும் தீர்ப்பதற்காக முதலாவது திட்டமிடல் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது ஆய்வின் 2வது சுற்று ஆரம்பிக்கின்றது. மாதிரி 8 ஆனது முதலாவது மூல் திட்ட நடைமுறைப்படுத்தல் குறித்த பிரதிபலிப்பு குறிப்புகள். அதாவது முதலாவது மூல் திட்டமிடலை மேற்கொண்டதன் பின்னர் அதிலிருந்து தீர்க்கப்படாத பிரச்சனைகளை இனங்கண்டு இந்த பிரதிபலிப்புகளில் எழுதுகிறது. மாதிரி 9 ஆனது 2வது மூல் திட்டமிடல். முதலாவது மூல் திட்டமிடல் பிரதிபலிப்பு குறிப்புகளில் இருந்து இனங்காணப்பட்ட பிரச்சனைக்கு ஏற்ப இந்த மாதிரி 9வது ஆரம்பிக்கப்படுகிறது. மாதிரி 10 என்பது 2வது மூல் திட்ட நடைமுறைப்படுத்தல் குறித்த பிரதிபலிப்பு குறிப்புகள். 2வது மூல் திட்டமிடலில் என்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டோம், என்ன நடந்தது, அவற்றை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பவற்றை மாதிரி 10 குறிப்பிடுகின்றோம். மாதிரி 11 இறுதி பிரதிபலிப்பு. 11 முழு ஆய்வின் பிரதிபலிப்புகள் இடம்பெறுகின்றன. இப்பிரதிபலிப்புகளின் மூலம் எழுதப்படுகின்ற ஆய்வில் முதலாவதாக நாம் பயன்படுத்துவது சுய பிரதிபலிப்பு. அதாவது எமது பாடத்திட்டமிடலில் ஆசிரியர்கள் தமது பாடத்திட்டமிடலில் குறிப்பிடுவதே முதலாவது பிரதிபலிப்புகள். அந்த பிரதிபலிப்பு அட்டவணை இவ்வாறு அமைகின்றது. விடயம்: ஒரு ஆசிரியராக எதிர்பார்த்தவை என்ன, உண்மையிலே வகுப்பறையில் நடந்தது என்ன, அதை பற்றி நான் என்ன உணர்வுகளை பெற்றுக்கொண்டேன் என்பவை தொடர்பாக இந்த அட்டவணையில் குறிப்பிடுகின்றனர். மேற்படி மாதிரி அட்டவணையை பயன்படுத்தி மாணவ ஆசிரியர்கள் வகுப்பறையில் பெறும் அனுபவங்களை செயற்பாடு ரீதியான பாடத்திட்டமிடலில் பிரதிபலிப்பு குறிப்பு பகுதியில் ஒவ்வொரு நாளும் எழுதுதல் வேண்டும். ஒவ்வொரு முறையும் கற்பித்ததன் பின்னராக இவ் அட்டவணையில் அன்றைய நாளின் செயற்பாடுகள் தொடர்பாக அனுபவங்களை ஆராய்ந்து ஆசிரியர் எழுதுகின்றார். மேலும் மாதிரி அட்டவணை செயல்நிலை ஆய்விற்கான அடிப்படை தரவுகளை பெறுவதற்கும் செயல்நிலை ஆய்வு செயல்முறையை ஆரம்பிக்கின்ற பகுதியாகவும் அமைகின்றது. செயல்நிலை ஆய்வினை ஆரம்பிப்பதன் ஆரம்ப பகுதி முதலாவது சுய பிரதிபலிப்பாக காணப்படுகிறது. இவ் அட்டவணையை இவ்வாறு நிரப்புதல் ஆகும். அதாவது விடயம், அதாவது பாட ஆரம்பம், செயற்பாடு, செயற்பாடு 2, செயற்பாடு 3, மதிப்பீட்டு வினா ஆகியவற்றை குறிப்பிடுதல். அவற்றின் ஊடாக ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் என்ன நடைபெற வேண்டும் என எதிர்பார்த்தவற்றை இந்த நிரலில் குறிப்பிடுகிறார். இந்த நிரலில் குறிப்பிடப்பட்டவற்றை வகுப்பறையில் நடைமுறைப்படுத்தும் போது உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது தொடர்பாக இந்த நிரலில் குறிப்பிடுகின்றார். இந்த நிரலில் சில நல்ல அம்சங்களும் காணப்படும், பிரச்சனைகளும் காணப்படும். அவ்வாறான பிரச்சனைகளை எவ்வாறு மேம்படுத்துவது, எவ்வாறு தீர்த்துக் கொள்வது என்பது தொடர்பாக இறுதி நிரலில் குறிப்பிடப்படுகிறது. இதுவே நமது பாடத்திட்டமிடலில் எழுதப்படுகின்ற சுய பிரதிபலிப்புகள் ஆகும். முதலாவது சுய பிரதிபலிப்பில் இருந்து பெற்றுக்கொண்ட பிரச்சனையின் அடிப்படையில் செயல்நிலை ஆய்விற்கான ஜேர்னல் மாதிரிகள் ஆரம்பிக்கின்றன. இந்த ஜேர்னல் மாதிரிகள் 1 தொடக்கம் 11 வரையான அட்டவணைகளாக காணப்படுகின்றன. முதலாவது மாதிரி இலக்கமானது
முதலாவது சுய பிரதிபலிப்பு குறிப்புகளில் இனங்கண்ட பிரச்சனை பரப்புகளை இங்கு குறிப்பிடுவது. அதாவது நாம் அவதானித்த பாடக்குறிப்புகளின் இலக்கம் அல்லது இலக்கங்களை இது குறிப்பிடுகிறது. எமது பாடத்திட்டமடையில் சுய பிரதிபலிப்பில் பிரச்சனைகள் எழுதப்பட்டிருக்கும். அந்த பிரச்சனை எழுதப்பட்ட பாடத்திட்டமிடலில் இலக்கங்கள் என்பதை அவதானித்து அந்த இலக்கங்களை இதை குறிப்பிடுகின்றோம். அந்த இலக்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரச்சனை பரப்புகளை மூன்றாவது நிரலிலும் இரண்டாவது நிரலில் நாம் அவதானித்த பிரச்சனை எந்த பாடத்தில் எந்த வகுப்பில் இடம்பெற்றது என்பது தொடர்பாக இதில் பதிவிடுகின்றோம். உதாரணமாக முதலாவது மாதிரி அட்டவணை இவ்வாறு நிரப்பப்படுகின்றது. அவதானித்த பாடக்குறிப்புகளின் இலக்கங்களை பதிவிடுகின்றோம். அவ்வாறான இலக்கங்களில் என்ன வகையான பிரச்சனைகள் தோன்றியுள்ளது என்பதை இரண்டாவது நிரலில் குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக மாதிரி இலக்கம் 2. முதலாவது மாதிரியில் இனங்காணப்பட்ட பிரச்சனையில் ஒரு பிரச்சனையை தேர்ந்தெடுத்தல். முக்கியமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் தெரிவு செய்த பிரச்சனை பரப்பு நிரலில் எழுதுதல் வரும். அந்த பிரச்சனை பரப்பில் குறிப்பாக இனங்காணப்பட்ட பிரச்சனைகளை இரண்டாவது நிரலில் எழுதுதல் வரும். அந்த பிரச்சனைகள் எத்தனை தடவைகளாக எமது பாட திட்டமிடல் குறிப்புகளில் பதிவிடப்பட்டுள்ளது என்பதை வரவு குறிகள் மூலம் விடப்படுகின்றது. அந்த வரவு குறிகளின் ஒழுங்கில் இவற்றை முன்னுரிமைப்படுத்துவோம். அதிகூடிய வரவு குறி இடப்பட்டது முதலாவதாகவும் ஏனையவை 2, 3 என விளக்கமிடப்படுகிறது. அந்த முன்னுரிமையின் ஒழுங்கில் செயல்நிலையாக இதற்கான பிரச்சனை தெரிவு செய்யப்படும். அதனை உதாரணமாக பார்ப்போமானால் இவ்வாறாக காணப்படுகின்றது. தெரிவு செய்த பிரச்சனை பரப்பினை முதலாவது நிரலில் குறிப்பிடுகின்றோம். அந்த பிரச்சனை பரப்பில் குறிப்பாக காணப்பட்ட பிரச்சனைகளை இரண்டாவது நிரலில் குறிப்பிடுகின்றோம். இந்த பிரச்சனைகள் எமது பாட திட்டமிடலில் இனங்காணப்பட்ட தடவைகளை வரவு குறிகளாக இடப்பட்டிருக்கின்றன. இதில் எந்த பிரச்சனை அதிகூடிய தடவை இடம்பெற்றிருக்கிறதோ அதுவே பிரச்சனையின் முதல் வழியாக காணப்படுகிறது. அவற்றின் ஒழுங்கில் முக்கியமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை ஆய்வுக்கான பிரச்சனை தலைப்பாக தெரிவு செய்யப்படுகின்றன. பிரச்சனையை தெரிவு செய்த பின்னர் அந்த பிரச்சனையின் அடிப்படை தரவுகளை சேகரிக்க வேண்டும். மாணவருக்கு அந்த பிரச்சனை எவ்வாறு ஏற்பட்டது தொடர்பாக மாதிரி 3இல் பதிவிடுகின்றோம். அதாவது தகவல் சேகரிப்பு முறைகள், சான்றுகள், கண்டறிந்தவை என்பவற்றினூடாக இந்த அட்டவணை பூரணப்படுத்தப்படும். தகவல் சேகரிப்பு முறைகள் என்பது அந்த பிரச்சனை தொடர்பான அடிப்படை தரவுகளை சேகரித்தலாம். என்ன வகையான முறைகளை பயன்படுத்தி தரவுகளை சேகரித்தோம் என்பது முதலாவது நிரலில் நிரப்பப்படும். அதாவது அவதானிப்பு முறை, நேர்காணல் முறை, ஆவண கற்றாய்வு போன்ற 3 முறைகளில் இதனை சேகரிக்கின்றோம். சேகரிப்பு முறையினை முதலாவது நிரலிலும் அதனூடாக சேகரித்த தரவுகளை இரண்டாவது நிரலிலும் குறிப்பிடுகின்றோம். அவதானிப்பு முறையால் மாணவர்களை வகுப்பறையில் அவதானிக்கும் போது ஏற்பட்ட நிகழ்வுகளை இதில் குறிப்பிடுகிறோம். அவற்றினூடாக என்னவற்றை நான் ஆசிரியராக கண்டறிந்தேன் என்பது மூன்றாவது நிரலில் குறிப்பிடப்படுகின்றது. அவ்வாறு அவதானிப்பு மூலம் கண்டறிந்தது போல நேர்காணல் முறை அல்லது கலந்துரையாடல் முறையினூடாகவும் அடிப்படை தரவுகளை சேகரித்துக் கொள்ளலாம். நேர்காணல், கலந்துரையாடல் முறைகளானவை மாணவருடனாகவோ அல்லது பிரச்சனைக்குட்பட்டவை ஏனைய சக மாணவரிடமோ அல்லது ஆசிரியர்களிடமோ பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அவரிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட தரவுகளை இரண்டாவது நிரலிலும் அவற்றினூடாக கண்டறிந்தவற்றை மூன்றாவது நிரலிலும் குறிப்பிடுகிறது. அடுத்ததாக ஆவண கற்றாய்வு. ஆவண கற்றாய்வு என்பது பிரச்சனைக்காக எடுக்கப்பட்ட மாணவர்களினுடைய பயிற்சி கோப்பிகள், அவருடைய கணிப்பீட்டு தரவுகள், பரீட்சை வினாத்தாள்கள் போன்றவற்றில் இருந்து பிரச்சனைகள் கண்டறியப்படுகின்றன. அவற்றை சான்றுகளாக வகைப்படுத்துவோம். அவற்றில் இருந்து கண்டறிந்தவற்றை மூன்றாவது நிலையில் வகைப்படுத்தும். அவற்றை கண்டறிந்ததன் பின்னர் மாதிரி இலக்கம் 4 இலக்கிய உசாவுகை இடம் வருகிறது. இலக்கிய உசாவுகை என்பது ஆரம்பத்தில் சொல்லியதை போன்றவே நாம் தெரிவு செய்த பிரச்சனையினுடைய தொடர்பாக ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வுகளை ஆராய்ந்து அவை தொடர்பாக எடுக்கப்பட்ட தகவல்களை இவற்றில் பதிவிடுகின்றோம். முதலாவதாக நான் வாசித்த நூலின் பெயரிடம் வருகின்றது. இங்கே பார்த்தால் 3 உதாரணங்கள் கொடுக்கப்படுகின்றன. இரண்டாவது வெளியீட்டு ஆண்டு, அந்த நூலானது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது என்பதை குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக நூலின் பெயர், நாம் வாசித்து அறிந்த நூல்களின் பெயர்களை குறிப்பிடுகிறோம். அடுத்ததாக நூல் வெளியீட்டாளர் இடமும் வருகின்றது. அடுத்ததாக அந்த பாட சுருக்கம், அதாவது உள்ளடக்கம், அவற்றிலிருந்து நான் என்ன விடயங்களை பெற்றுக்கொண்டேன்,
அது என்ன பக்கத்தில் இடம்பெற்றது என்பது குறிப்பாக குறிப்பிடுகிறது. அதனூடாக நான் கண்டறிந்தவை என்பதை இறுதி நிரலில் குறிப்பிடுகின்றோம். இவ்வாறாக மாதிரி இலக்கம் 4 இலக்கிய உசாவகை பூரணப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக மாதிரி இலக்கம் 5 ஆனது பிரச்சனையை தீர்ப்பதற்கான செயற்பாடுகளை திட்டமிடுதல் ஆகும். அதாவது பிரச்சனையை இனங்கண்டது பின்னர் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதிர்பார்க்கப்படும் இலக்குகள் என்ன, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நான் என்ன செயற்பாடுகளை மேற்கொள்ளப் போகின்றேன் என்பதை 2வது நிரலிலும், அந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் 3வது நிரலிலும், அந்த செயற்பாட்டினூடாக நான் மாணவரிடம் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கின்றேன் என்பது இறுதி நிரலிலும் இடம்பெறுகிறது. இதனுடைய உதாரணமாக இங்கே பூரணப்படுத்தப்பட்டிருக்கிற அட்டவணையை நீங்கள் காணலாம். அடுத்ததாக அடிப்படையான தலையீட்டு செயல்முறையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான பிரதிபலிப்பு குறிப்புகள். மாதிரி 5 செயற்பாடுகளை திட்டமிட்டோம், அந்த செயற்பாடுகளை மாணவர்களுக்கு நடைமுறைப்படுத்துவோம். நடைமுறைப்படுத்தும் போது நான் எதிர்கொண்ட சவால்கள், பிரச்சனைகள் தொடர்பான பிரதிபலிப்பு மாதிரி 6 இடம்பெறுகிறது. அதனுடைய படிமுறைகள், உத்தேச இலக்குகள் குறிப்பிடப்படும். அதனை நடைமுறைப்படுத்தும் போது என்ன விடயங்களை நான் அவதானித்தேன் என்பது 3வது நிரலிலும், அவற்றினூடாக கண்டறிந்தவை என்பவை இதில் குறிப்பிடப்படுகின்றன. இறுதி நிரலில் அது தொடர்பான சுய கணிப்பீடுகளை எழுதுகின்றோம். இதனுடைய உதாரணமாக பூரணப்படுத்தப்பட்ட அட்டவணை காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாதிரி இலக்கம் 7 முதலாவது உள் திட்டமிடல். அதாவது முதலாவது செயற்பாட்டினை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தியதன் பின்னர் பிரதிபலிப்புகளை குறித்துக் கொண்டோம். அந்த பிரதிபலிப்பின் மூலம் சில பிரச்சனைகள் தீர்க்கப்படாது இருந்தால் அவற்றினை திருப்பி மீண்டுமாக நாங்கள் செயற்பாடுகளை திட்டமிடுகின்றோம். அதற்கான அட்டவணை இதுவாகும். அதற்கு முதல் அட்டவணை மாதிரியே உத்தேச இலக்குகள், செயற்பாடுகள் குறிப்பிடப்படுகின்றது. அதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள், நாம் எதிர்பார்க்கப்படுகின்ற நடத்தை மாற்றங்கள், அதனுடைய உத்தேச காலம் என்பவற்றை இந்த உதாரண அட்டவணை போன்று நாம் பூரணப்படுத்தல் வேண்டும். அடுத்ததாக மாதிரி இலக்கம் 8 முதலாவது மீள் திட்டமிடல் நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான பிரதிபலிப்பு ஆகும். முதலாவது மீள் திட்டமிடலை நடைமுறைப்படுத்தியதன் பின்னர் எதிர்கொண்ட பிரச்சனை தொடர்பாக மீண்டும் பிரதிபலிப்பு குறிப்புகள் எழுதப்படுகின்றன. அதற்கான அட்டவணை இதுவாகும். ஏற்கனவே பார்த்தது போன்ற அட்டவணை இதுவாகும். இந்த உதாரணத்தின் மூலம் இந்த அட்டவணையை பூரணப்படுத்திக் கொள்ளும். அடுத்ததாக மாதிரி இலக்கம் 9 அதாவது 2வது மீள் திட்டமிடல். முதலாவது பிரதிபலிப்புகளில் இனங்கண்ட பிரச்சனைகளை மீண்டும் நிவர்த்தி செய்வதற்காக 2வது மீள் திட்டமிடல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஏதாவது இனங்காணப்பட்டிருப்பின் அவற்றிற்கான செயற்பாடுகளை பட்டியல்படுத்துவோம். பட்டியல்படுத்தி அவற்றினை நடைமுறைப்படுத்துதல். நடைமுறைப்படுத்துதல் மூலம் இனங்காணப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இனங்கண்டால் அவற்றை பிரதிபலிப்பு குறிப்புகளில் எழுதப்படுகின்றன. இறுதியாக 18 இலக்கம் மாதிரி 11 அதாவது இறுதி பிரதிபலிப்பு ஆகும். முதலாவது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் முழு ஆய்வின் இறுதி பிரதிபலிப்பு இங்கே இடம்பெறுகின்றது. ஆய்வாளர் என்ற வகையில் என்னில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? அதாவது ஆசிரியர் ஒருவர் கற்பித்தலை மேற்கொண்ட பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகளை செயல்நிலை ஆய்வினூடாக தீர்க்க முற்படுகின்றார். அந்த வகையில் அவருடைய ஆய்வின் ஊடாக ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பவற்றை முதலாவது நிரலில் குறிப்பிடுகின்றார். 2வது இலக்கு குழுவில் ஏற்பட்ட மாற்றம். இலக்கு குழு என்பது நாம் மாணவர்களுக்கு ஆய்வினை மேற்கொண்டதன்படியாக மாணவர்களை இலக்கு குழு எனப்படுகிறார். மாணவர்கள் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பது தொடர்பாக 2வது நிரலில் குறிப்பிடுகிறார். 3வது நிரலில் நான் மற்றும் மாணவர் பெற்ற அறிவினை. இந்த செயல்நிலை ஆய்வினூடாக மாணவர்கள் என்ன அறிவினை பெற்றார்கள், அதன் மூலம் நான் என்ன அறிவினை பெற்றேன் என்பவற்றை 3வது நிரலிலும், முடிவாக இந்த செயல்நிலை ஆய்வினை மேற்கொண்டதன் மூலம் முடிவாக என்ன மாற்றம் அல்லது என்ன தன்மை எனக்கு கிடைத்தது என்பவற்றை முடிவிலும் குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறாக செயல்நிலை ஆய்வானது 1 தொடக்கம் 11 வகையான ஜேர்னல் மாதிரி அட்டவணைகளை கொண்டே பூரணப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு இந்த சுய பிரதிபலிப்பு குறிப்பு கற்றல் தொகுதியின் ஊடாக இன்றைய தினம் சுய பிரதிபலிப்புகளை அறிக்கைப்படுத்துதல், சுய பிரதிபலிப்பு எண்ணக்கருக்களை எழுதுதல், அவற்றை முதலாவது சுய பிரதிபலிப்பு அட்டவணையில் பூரணப்படுத்துதல், செயல்நிலை ஆய்விற்கான 2வது மீள் பிரதிபலிப்பு அட்டவணையை பூரணப்படுத்துதல் தொடர்பான பல விடயங்களை இன்றைய முன்வைப்பினூடாக கலந்துரையாடியுள்ளோம். இவற்றினூடாக சுய பிரதிபலிப்பு தொடர்பான
சிறந்ததொரு அறிவை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கின்றனர்.